வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஊட்டி விவேகானந்தா நகர் பகுதியில் குடிநீர் இல்லை, பொதுமக்கள் பெரும் அதிருப்தி, செயல்படாத நகராட்சி என்று விமர்சனம். உதகை நகரின் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றான விவேகானந்தா நகர் பகுதியில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் அவதியில் உள்ளனர். குடிநீர் இல்லாத சூழ்நிலையில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் பெரும் அவலத்தில் சிக்கியுள்ளனர். இதுகுறித்து இந்த பகுதி நகரமன்ற உறுப்பினர் முனைவர் விசாலாட்சி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலன் இல்லை. இந்த குடிநீர் பிரச்சினை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரை பலன் இல்லை. விவேகானந்தா நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூறும்பொழுது, 20 நாட்களாக குழாயில் தண்ணீர் வரவில்லை, 3 நாட்களாக குளிக்க முடியவில்லை, குடிநீர் லாரிக்காக காத்திருப்பதே வேலையாக்கி போச்சு என்று வேலைக்கு கூட போக முடியல என்றார். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள், பெரியவர்கள் என்ற அனைவரும் குடிநீருக்காக குடங்களை தூக்கி ஓடும் அவலம் தொடர்கிறது. மேடு பள்ளமான பகுதியில் எப்படி குடிநீரை குடங்களை வயதானவர்கள், நோயாளிகள் எப்படி லாரிகளில் இருந்து குடிநீர் பிடித்து செல்ல முடியும்? ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, 20 நாட்களாக இதே நிலைதான் தொடர்கிறது என்று பெரும் அதிருப்தி தெரிவித்தார். இதற்கு இயற்கை காரணமா, இல்லை தொழில்நுட்ப பிழையும் முழுக்க நிர்வாக திறமையின்மைதான் காரணமாகும். பார்சன்ஸ்வேலி பகுதியில் குடிநீர் வினையாகும் மோட்டார் திடீரென பழுதடைந்ததால் ஊட்டியில் பல பகுதி பொதுமக்களுக்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. சுமார் 20 நாட்களாகவே இந்த பிரச்சனை நீடித்து வருவதால் அப்பகுதி குடிமக்கள் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் லாரிக்காக காத்திருக்கின்றனர். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்ட மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் விநியோகம் முழுவதுமாக விவேகானந்தா நகர் உள்ளிட்ட பகுதி, பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் என்ற அனைவரும் வீதிகளில் இறங்கி குடிநீருக்காக காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த குறைபாடு குறித்து பலமுறை புகார்கள் தெரிவித்தும் நகராட்சி துறையின் செயல்பாடு உறக்கத்திலேயே உள்ளது என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தினமும் 8 லாரிகளில் தண்ணீர் தருவதை மட்டுமே கவனத்தில் கொள்ளும் நகராட்சி நிர்வாகம் புதிய மோட்டார் வாங்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துவதே இல்லை. அதற்கான காரணம்தான் புரியவில்லை என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பலமுறை இதேபோல் மோட்டார் பழுதாகி தண்ணீர் வரவில்லை. தற்பொழுது மீண்டும் இதே நிலை. நகராட்சி நிர்வாகம் முன்கூட்டியே பராமரிப்பு செய்திருந்தால், மாற்று ஏற்பாடு செய்திருந்தால் இந்த நிலைமையே வந்திருக்காது. தற்பொழுது பார்சன்ஸ்வேலி பகுதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ள மோட்டாரை பழுது முடியாது என்பதால் புதியதாக மோட்டார் வாங்குவதுதான் வழியாகும். இதுவரை மாற்று மோட்டார் வாங்கும் எண்ணமே நகராட்சி நிர்வாகத்திற்கு வரவில்லை. மக்களை பற்றி கவலையே நகராட்சி நிர்வாகத்தில் ஆளே இல்லை. நகராட்சி பொறியாளர் இந்த பிரச்சனை தனக்கு தெரியாதது போல் நடந்து கொள்கிறார். துக்கத்தில் இருந்து விழித்தது போல் இப்போதுதான் புதிய மோட்டார் வாங்க முடிவு செய்துள்ளாராம். கடந்த 20 நாட்களாக குடிநீருக்காக போராடும் விவேகானந்தா பகுதி மக்களுக்கு விடிவு எப்போது என்பது விடை தெரியாத கேள்வியாக நீள்கிறது. இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலை விட மனிதர்கள் குடிநீருக்காக தவிப்பது வேதனையை உண்டாக்கும் நிலையாகும் என்று விவேகானந்தா நகர் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். 25 நாளா வாங்கினா ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தண்ணி வருது. இந்த விவேகானந்தா நகருக்கு மட்டும்தான் தண்ணி வர்றது இல்ல. நம்ம எவ்வளவுனா தண்ணி சமைக்கிறது இல்லையா? ஈரோடுக்கு போயிடுச்சு, திருப்பூருக்கு போயிடுச்சுன்றாங்க. மோட்டர் என்ன வெக்கேஷன் லீவுக்கு போயிருக்கதா ஒரு மாசத்துக்கு? நாங்க கேக்குறோம். கரெக்டா சொல்லுங்க. இப்ப இவனை வச்சுட்டு இருக்கோம். இப்ப இவனை வச்சுட்டு வந்து நாங்க தண்ணி தூக்கணும். வீட்டுல இப்ப யாருமே இல்ல. ஏதோ எமர்ஜென்சி இது அது போயிட்டாங்க. சாவாயிடுச்சுன்னு சாவுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? தண்ணி இல்லாம அப்படியே இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாசமா யாராவது ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ணுவாங்களா? இப்ப ஒரு வாரமா தான் இந்த 10 நாளா தான் தண்ணி இதே விடுறாங்க, தண்ணி லாரி. அதுக்கு முன்னாடி அது கூட இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க? மழை தண்ணி வந்ததுனால ஏதோ எங்களுக்கு ஓடிச்சு. இப்ப மழையே இல்லை, நாங்க என்ன பண்றது? இந்த 10 நாள் வர தண்ணியை வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனை குடம் தண்ணி